மக்களே, நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோன்னா Gerbang Perniagaan Palu. அப்படின்னா பசாமலம். பசாமலம் ஈப்போல உள்ள பசாமலம் வந்திருக்கோம். பசாமலம்னா என்னென்னு நைட் மார்க்கெட். ஓகே, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன். என்ன இருக்கா ஜெர்சி 10 வெளியா வேங்கணும். கண்டிப்பாக நான் குளிக்கணும். ஸோ அன்றைக்கி நம்ம இப்போ வந்ததோட ஹோம் ஸ்டேலே இருந்து ஸ்விம்மிங் பூல்லாம் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கல தான் நாங்கள் கூகுளில் பார்த்தோம். இங்கே இந்த மாதிரி கர்பாங் மாலம், அதாவது நைட் மார்க்கெட் இருக்கும், அங்கே வந்து நல்லா செமையாக ஹாப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நாங்களும் போனோம். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பிகாஸ் நாங்கள் நினச்சி நார்மல் பசாமலை மாதிரி அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதுக்காக வேண்டி தான் நாங்கள் மெயினாக வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து அதெல்லாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் திங்ஸ் தான் அவங்க செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெர்சி, டூடோங், ஷால், அப்புறம் ஸ்டாக்கின்ஸ், இன்னர்வேர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிள்ளைங்களோட டாய்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம எங்க போறோம்? கிந்தா ரிவர் வாக். நம்ம இப்போ எங்க வந்திருக்கிறோம்? கிந்தா ரிவர் வாக். நீ எப்படி சொல்ல தெரியுமா? ஹலோ மக்களே அப்படிதான் சொல்லுவேன். இதுவும் ஈப்போ பீச். அள்ளூர் தண்ணி மாதிரி மக்களே, உங்களுக்கான எவ்வளோ அட்வென்ச்சரான இடத்துக்கு வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா மக்களே? அனீஷ், எப்படி அட்வென்ச்சரான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படிதான். நெக்ஸ்ட் நம்ம கிந்தா ரிவர் வாக் வந்திருக்கிறோம். இங்கே நைட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஹாப்பனிங்காக இருக்கும்னு இருந்தாச்சு. பட் நாங்கள் வந்தது வீக் டேஸ்னால அப்படி ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. என்னோட எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்களாம் அந்த பம்பர் கார் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டுச்சுங்க. ஸோ அதுங்களே அந்த பம்பர் கார் இடத்துலாம் கொங்கர் பண்ணி விளையாடுற மாதிரி இருந்துச்சு. மாஷால்லா, ஃபேமிலியோட இருக்கையில எல்லாமே ஜோலி தான். நம்மளுக்கு மற்ற எதுவும் தேவை கூட படாது. மாமி தான் ஃபுல் லோட் ஏற்றி இருக்காங்க. தெரியலையே. இப்படி இடிக்குது அலிஷா. அலிஷா ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட. அச்சா ஓட்டுங்க. Ambil video sikit. ஓகே போங்க. இல்ல இல்ல, இவன் ஓட்ட போறானா?
அந்த கிந்தா ரிவர் வாக்லேருந்து நாங்கள் வெளியே வரதுக்கே டைம் ஆயிடுச்சு. அரவுண்ட் 10:30 11 சம்திங் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் நல்லா விளையாண்டுட்டு நாங்கள் இங்கே அப்டவுன் இப்போ வந்தோம். இது வந்து நைட் மார்க்கெட். இங்கே நாங்கள் வரையில ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு அரவுண்ட் 11:30 சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஷாப்லாம் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்படி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அந்த நைட் மார்க்கெட் போகணும் தெரியுமா, அந்த கிர்பாங் மாலாம்டே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ மேபி பிகாஸ் நாங்கள் வீக்கெண்டில் வந்ததுனாலன்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு. ஸோ ரொம்ப லேட் ஆனதுனால பிள்ளைங்களுக்குலாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய ஆட்களுக்கு தான். ஸோ 12 தாண்டிடுச்சு. இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியல. கடை எடுக்குமா என்னன்னு தெரியாமல் நாங்கள் வந்துக்கிட்டு பார்த்தா எங்களோட ஹோம் ஸ்டே கிட்டேயே இந்த தொம்யம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், அல்லா நம்மளுக்காண்டியே ஒரு கடை வச்சிருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுச்சு. என்னதான் லேட் ஆனாலுமே அவங்கள்ட்ட எல்லா ஃபுட்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் எஸ் யூஷுவல் தொம்யம் தான் ஆர்டர் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் குறை ஐட்டம் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிள்ளைங்களுக்கு எஸ் யூஷுவல் அந்த ஜூஸஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இவங்க கடையில் எல்லா சாப்பாடுமே சூப்பராக இருந்துச்சு. தொம்யம் நல்லா பிக்காட்டா ஸ்பைசியாக சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னங்க மாமா தான் மில்லு வயசா என்ன குடிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. அது நல்லா குடிச்சு முடிச்சு தான் போயிருக்கான். ஐஸ் கட்டி வச்சுட்டு மறேன். லட்சே இல்ல, நீ அவனுக்கு ஊட்டி சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு இன்னும் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்டு பார்த்தேன். மாமா சோறு மக்களுக்குள்ள சூப்பராக இருக்கு. அக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச கிராபு மேகி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சிரம்பலை விட இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்பைசியாக புளிச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அந்த நைட் மார்க்கெட்ல இருந்து வரையில எல்லா ஷாப்புமே அடைச்சிட்டாங்க. அண்ட் நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம், அட்லீஸ்ட் ஒரு KFC மெக்டொனால்ட் அந்த மாதிரி இருந்தாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு. பட் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எங்களோட பசிக்கு எங்களுக்கு பிடிச்ச உணவையே எல்லாம் தந்திருக்கிறான். பார்த்தீங்களா, எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஷுக்கூர் செய்யணும். அண்ட் அல்லாட்ட எந்த மாதிரி துவா செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளுக்கு கண்டிப்பாக கபூலாக்குவான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம துவா செய்யலே அல்லாஹ் நம்மளோட துவாவை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி கபூலாக்குவான்னு நம்மளும் நம்பிக்கையோட துவா செஞ்சா நம்மளோட துவாவையும் அல்லாஹ் கண்டிப்பாக கபூலாக்குவான். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் ட்ரிப்போட வீடியோலாம் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.